சார் அது எல்லாமே முடிச்சிட்டேன் சார். என் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை சார். ஓகே சார். மேனேஜர் வேற காலம் கத்தாலே. ஏய் டிஃபன் ரெடியா? இல்லைங்க. இல்லையா? இன்னும் சாப்பாடு செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பூரி செய்வா இல்ல பொங்கல் செய்வா? கொஞ்சம் போது விஷத்தை எடுத்து என் வாயில ஊத்துறியா? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? ஏடி காலையில மேனேஜர் தான் கடுப்பேத்துறான்னு பார்த்தா நீ அவனுக்கு மேல பண்ணிட்டு இருக்க. என்ன தேசை போ. ஏங்க மத்தியானத்துக்கு சாம்பாரும் உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன், போதும்ல? போதும் போதும். பார்த்து போங்க. பின்ன அப்படியே பார்க்காம கண்ணை மூடிட்டே ரோட்ல போவாங்களா? சும்மா ஏதாச்சும் பேசணும் பேசிட்டு இருக்காதரி போடி. எல்லாம் இவளுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி. டேய் நீ ஏன்டா இப்படி பண்ணிருக்க? காலங்காத்தாலே மேனேஜர் ஃபோன் பண்ணி கடுப்பேத்திட்டான்டா. என் ஒய்ஃப் அதுக்கு மேல. ஏன் அவங்க என்ன பண்ணாங்க? நானே இருந்தாலும் ஃபோன் பண்ணி திட்டான்னு கடுப்புல இருக்கேன். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு பூரி வேணுமா பொங்கல் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கா. கடுப்பாகுமா ஆவாதா? அப்பாவி, உங்க ஒய்ஃப் சாப்பிட என்ன வேணும் டெய்லி கேட்பாங்களா? டெய்லி இந்தாண்டா கேட்குறா. ஏன் உங்க வீட்டுலாம் கேட்க மாட்டாங்களா? வாய்ப்பே இல்லை. அவன் சமைக்கிறது தான் சாப்பாடு. அவன் சமைக்க பிடிக்கணும்னு ஏன் சமைக்க மாட்டான். எப்படியும் ஹோட்டலில் தான் வாங்கணும். வாரத்தில் எப்படியும் ஒரு 3 நாள் ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். அப்புறம் அந்த வீடு கூட்டுறதுக்கு பாத்திரம் வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் தனியாக ஆள் வச்சுக்கோண்டா. டேய் என்னடா சொல்ற? எங்க வீட்டில் என் ஒய்ஃப் டெய்லி சமைக்கிறாடா. அதுவும் என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டு தான் பண்றா. அது போக வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அவதான்டா பாக்குறா. அடப்பாவி, அவங்க புரிஞ்சுக்க முச்சு. அவங்க உன் ஒய்ஃபு இன்னும் வீட்டு வேலைக்காரி கிடையாது. காலங்கத்தால் எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு உனக்கு சமைச்சு கொடுத்து பாத்திரம் வரைக்கி எல்லாம் பண்ணி அனுப்புறாங்க. ஆனால் நீ என்னடானா மேனேஜர் திட்டாருன்னு சொல்லி கோவத்தை அவன்கிட்ட காட்டிட்டு இருக்க. சொல்றா, லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமாண்டா. அப்புறம் லவ் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்த பாசம் இப்போ ஏன் இல்லை? அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு இன்னைக்காச்சும் கேட்டு வாங்கி கொடுத்துருக்கியா? இல்லடா. இனிமேலாச்சும் அவளை நல்லா பார்த்துக்கடா. வேலைன்னு டென்ஷனாகி நீயும் சந்தோஷமா இருக்க மாட்டேன், அவளையும் சந்தோஷமா பார்த்துக்க மாட்டேன். வாங்க, என்ன வேணும் சாப்பிட? உனக்கு என்ன வேணும்? எனக்கா? நீ இன்னைக்கு எதுவும் சமைக்க வேணாம். நம்ம வெளில போய் சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. அப்புறம் வீட்டு வேலை எதுவும் இனிமேல் தனியாக பார்க்க வேணாம். நம்ம 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம். இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி கூட வச்சிடலாம். அப்புறம் ஆஃபீஸ் டென்ஷன் மொத்தத்தையும் வாங்கிட்ட கட்டிட்டேன். ஆனால் அதனால நான் கண்டுக்காம போயிட்டேன். சாரிடி. சே பரவாயில்லங்க. சரி நீ போய் ரெடி ஆகிட்டு வா, நம்ம வெளில போகலாம். சரிங்க.